பின்னாடி கிளாக்கை பார்த்துட்டு என்னடா இவ 12:30 மணிக்கு ரெடி ஆகிட்டுருக்குறாளேன்னு பார்க்குறீங்களா? நான் ஆஃபீஸுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கேன். ஸோ எங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு என்னோடய ஷிஃப்ட் டைமிங் வந்து 9 to 6. ஆனால் என்றைக்குங்க 6 o'clock வேலை முடிஞ்சிருக்கு. அதனால தான் நம்ம இஷ்டத்துக்கு கொஞ்சம் லேட்டாக போனாலும் பரவாயில்ல. ஸோ நம்மளுக்கு வந்து மேண்டேட்ரி எங்கள் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ மணி நேரம் நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வேலை செய்யணும் அப்படின்ற எந்த மேண்டேட்டும் இல்லை. பட் 2 days ஆஃபீஸ்லேருந்து வேலை செய்யணும். ஸோ உங்களுக்கு தெரியும், என்னோடய ப்ரீவியஸ் vlogsஸை பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து காக்னிசன்ட் தான். ஸோ என்னோடய ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு 2 hours, 3 hours, 4 hours, 6 hours எவ்வளோ நேரம்னா ஆஃபீஸ்லேருந்து வேலை செய்யலாம். பட் கண்டிப்பாக வீக்லி 2 days வேலைக்கு போயிடணும். மிச்சம் இருக்கிற 3 நாள் நம்ம வீட்டிலேருந்து செய்யலாம். அதில் நடுவில் நம்மளுக்கு ஹாலிடேஸ் அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் காலையில் எழுந்திரிச்சு குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு கிளம்புறதுக்கு ஒரு 12:30 மணி 1 மணி அப்படி ஆயிடுச்சுன்னா, ஏன் இந்த டைமை சூஸ் பண்ணேன்னா, நம்ம வந்துட்டு லன்ச்சு கட்டிட்டு போக தேவையில்ல. ஸோ நம்ம வீட்டிலேருந்தே வந்து ரெடி ஆகிட்டு லன்ச்செல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடலாம். இல்லைன்னா அதுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸை கட்டணும், அதை தூக்கிட்டு போகணும், இதெல்லாம் ஒரு பிரச்சனை. ஸோ சாப்பாடு எப்படியும் செஞ்சிடுறேன். அதை வந்துட்டு ரெடி ஆகிட்டு வீட்டிலையே சாப்பிட்டுட்டு சூப்பராக வேலைக்கு போய் நிம்மதியாக எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாத கொஞ்ச நேரம் நல்லா வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ அதனால தான் மடமடன்னு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.